அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின ஒரு தனிப்பட்ட கடிதம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நாம் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றி. இப்படி வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ரட்சிப்பின் ஊற்று என்று இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த வாரம் ரட்சிப்பு சத்துருவினுடைய கைக்கு நம்மளை எப்படி நீங்களாக்கி விடுவிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், ஆழமாக தியானித்தோம். இந்த வாரமும் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வசனம் இந்த வசனம் அப்படின்னா 5ஆம் வசனத்தினுடைய கடைசி காரியம் பாருங்க. நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன பண்ணாராமா, ரட்சித்தார். He saved us. கர்த்தர் நம்ம என்ன பண்ணார், ரட்சித்தார். இந்த ரட்சிப்பு ஒரு மனிதன் எப்படி சொந்தமாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தின் மூலமாக என்ன பண்ண முடியும், ஒருவன் சொந்தமாக்கி கொள்ள முடியும். இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு அபாயத்திலிருந்து ஒருவரை விடுவிப்பது, ஒரு தீமையான காரியத்திலிருந்து ஒருவரை என்ன பண்ணுவது, காப்பாற்றுவது, அதே போல ஒரு அழிவிலிருந்து, ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அழிவிலிருந்து ஒருவரை மீட்டெடுப்பது. அடுத்தது மரணத்தின் நேரத்தில் மரணத்திலே மாட்டிக்கொண்ட ஒருவர்களை அந்த மரணத்திலிருந்து மீட்டு என்ன பண்ணுவது, வெளியே கொண்டு வருகிற ஒரு காரியம். இதுக்கு தான் பேர் தான் என்னது, ரட்சிப்பு என்பதை நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களும் ஒரு நாள் கடலில் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அலை அதிகமாயிருச்சு, காற்று அதிகமாயிடுச்சு. ஸோ கப்பல் கவிழ்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி கப்பல் கவிழ்ந்துட்டாங்க என்ன ஆகும் அப்படின்னா, எல்லோருமே என்ன பண்ணிடுவாங்க, மரித்து போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு வேளையில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க, எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். அது ஒரு டெம்பரல், அதாவது ஒரு தற்காலிகமான சத்தமாக இருக்கலாம். ஆனால் அந்த சத்தத்திற்குண்டான, அந்த வார்த்தைக்குண்டான ஆழம், அந்த நிமிஷத்தில் நாங்கள் செத்து போயிடுவோம், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க கத்துறாங்க. இப்போ ஆண்டவர் எழுந்து, தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து, காற்றை அமைதலாயிரு, அதே போல் கடலை அமைதலாயிருன்னு சொன்ன உடனே, எல்லாம் அமைதலான உடனே அதிலிருந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இதுதான் கான்டெக்ஸ்ட், இதுதான் சிச்சுவேஷன். ஸோ ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இருந்து அவர்கள் என்ன பண்ணுவது, காக்கப்படுவது, அவர்கள் என்ன பண்ணுவது, மீட்கப்படுவது. அப்போ இதை எப்படி புரிந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், ரட்சிப்பு என்பது அப்படின்னு சொன்னால் பாதுகாக்கப்படுதல், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுதல், பாவத்திலிருந்து மீட்கப்படுதல், பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து அவர்கள் காக்கப்படுதல், பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை பெறுதல், இதெல்லாம் சொல்லலாம். அதே போல ஒரு புறம் இது, இன்னொரு புறம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்பது தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து அவன் என்ன பண்ணுவது, தப்பிப்பது, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து அவன் என்ன பண்ணுவது, மீட்டு கொள்ளப்படுவது, நரகம் செல்லாதபடி நரகத்திலிருந்து அவன் காப்பாற்றப்படுவது, எட்டர்னல் பனிஷ்மெண்ட், அதாவது நிரந்தர தண்டனையிலிருந்து, நித்திய தண்டனையிலிருந்து ஒரு மனிதன் காப்பாற்றப்படுவது. இது எல்லாம் எதற்குள்ளே வருது அப்படின்னு சொன்னா, ரட்சிப்புக்குள்ள என்ன பண்ணுகிறது, வருகிறது. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தையை சில தேவ பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ளாமல், அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ளாததுனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரட்சிப்பினுடைய ஒரு மேன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறிக்கொண்டு பாவத்திலே திரும்ப திரும்ப என்ன பண்ணுகிறார்கள், விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஏதோ ஒருத்தன் குழிக்குள்ள விழுந்துட்டான், கையை நீட்டி அவனை தூக்கி எடுக்கிறது, அந்த மாதிரி இல்லை. ரட்சிப்பு என்பது மேலான ஒரு விஷயம். பாவம் என்கிற ஒரு காரியத்திலே மாட்டி விழுந்து கிடந்த நம்மை மரணம் என்கிற ஒரு காரியத்தை விளைக்கரையமாக கொடுத்து அதிலிருந்து கடவுள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். இதைதான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்ப ரட்சிப்பை நாம் எப்பொழுதும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல, அதாவது
பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுதல், பாவத்தின் சாபங்களிலிருந்து மீட்டெடுக்கப்படுதல், அதே போல பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து மீட்டெடுக்கப்படுதல், பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து மீட்டெடுக்கப்படுதல், தேவ கோபாக்கினையிலிருந்து மீட்டெடுக்கப்படுதல், தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து மீட்டெடுக்கப்படுதல், அதே போல நரகத்தின் வாசலிலிருந்து மீட்டெடுக்கப்படுதல், அதே போல நித்திய தண்டனையிலிருந்து மீட்டெடுக்கப்படுதல். இது எல்லாமே நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பை ஒரு புறம் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருந்து கொண்டு வர ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் ஒருபோதும் காப்பாற்றி அந்த இடத்துல விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. இது எல்லாவற்றிலிருந்து உங்களை மீட்டுட்டு சரி போ அப்படின்னு விட்டுட்டு போறவர் அல்ல. ரட்சிப்பு என்பது அடுத்த கட்டம் நம்மை கொண்டு செல்லுகிறது. அதாவது கடந்த கால வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுப்பது மாத்திரமல்ல, நிகழ்கால வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கொடுப்பது மாத்திரமல்ல, எதிர்காலத்திற்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் ஹோப்பையும் நம்பிக்கையும் கொடுத்துட்டு போறதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதை தான் வேதாகமம் அழகாக என்ன பண்ணுகிறது, கற்றுக் கொடுக்கிறது. அதாவது அபாயத்திலிருந்து அழிவிலிருந்து மீட்டெடுப்பது மாத்திரமல்ல, அழிவிலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஆசீர்வாதம் என்கிற ஒரு காரியத்திற்குள்ளாக நம்மளை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை தெளிவாக என்ன பண்ணும் பார்க்கணும். அதே போல பனிஷ்மெண்ட், தண்டனையிலிருந்து மீட்டெடுக்கிற தெய்வம் மாத்திரமல்ல, மகிமையை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. தண்டனையிலிருந்து மீட்டெடுப்பது மாத்திரமல்ல, நமக்குண்டான கணம், நமக்குண்டான மகிமை, நமக்குண்டான பெயர், நமக்குண்டான மேன்மை, இது எல்லாவற்றையும் அவர் தருகிறவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மரணம் என்கிற ஒரு காரியத்திலிருந்து, நரகம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பயமுறுத்துகிற அந்த காரியத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, பரலோகம் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ரட்சிப்புக்கு நிலையாய் நமக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய தண்டனை அப்படிங்கிற பயத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பது மாத்திரமல்ல, எந்த கோபாக்கினை உள்ள ஒரு தெய்வம் இப்பொழுது அதிக அன்பு செலுத்துகிறவராக, அதிக ஆசீர்வாதத்தை, தெய்வீக ஆசீர்வாதத்தை தருகிறவராக தன்னை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ரட்சிப்பு என்ன பண்ணுகிறது, மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஒரு கிருபை இல்லைங்க அந்த கிருபை. நமக்கு மேலே கோபாக்கினையா நம்ம சாகணும்னு நினைக்கிறதும் அந்த ஆண்டவர் தான். அதே ஆண்டவர் இன்னொரு புறம் என் பிள்ளை எப்படியாவது மீண்டு வரணும், என் பிள்ளைக்கு எப்படியாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு எப்படியாவது வாக்குத்தத்தங்களை கொடுக்கணும், என் பிள்ளை எப்படியாவது வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது யாரு, அதே ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. இப்போ இதுக்கு இடைப்பட்ட இந்த எண்டில் ஒரு தெய்வம், இந்த எண்டில் ஒரு தெய்வம் இல்லை, ஒரே தெய்வம் தான் இந்த பக்கமும் இருக்கிறாரு, ஒரே தெய்வம் தான் இந்த பக்கம் இருக்கிறார். இந்த ரெண்டு ஒரு பாயிண்ட்டையும் ஒன்றிணைக்கிற ஒரு விஷயம் தான் என்னதுங்க, ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஸோ இந்த ரட்சிப்புங்கிறது அவ்வளோ ஆழமான ஒரு விஷயம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அதாவது ரட்சிப்பு என்பது அடுத்த கட்டம் ஒன்று என்ன அப்படின்னா, என்றைக்கு ஒரு மனிதன் மீட்கப்படுகிறானோ, எந்த அபாயத்திலிருந்து காக்கப்படுகிறானோ அது மாத்திரம் ரட்சிப்பு அல்ல. ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு எப்பொழுது முழுமை அடையுது அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமான வாழ்க்கையும் உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வந்து எப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதுதான் ரட்சிப்பினுடைய முழுமையை ஒரு மனிதன் ருசி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. எந்த மனிதன் மீது பாவத்தினுடைய வல்லமை செயல்படாதபடி, எந்த மனிதன் மீது பாவத்தினுடைய அதிகாரம் செயல்படாதபடி, எந்த மனிதன் மீது பிசாசானவனுடைய கை செயல்படாதபடி, எந்த மனிதன் கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு காரியம் இல்லாமல் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறானோ அவன்தான் ரட்சிப்பினுடைய ஒரு முழுமையை என்ன பண்ணுகிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பினுடைய முழுமை என்பது அடுத்த கட்டமாக, என்னைக்கு இந்த மாம்சத்தினுடைய இச்சை ஒரு மனிதனை நடத்தாமல் தேவ சித்தம், தேவ வசனம் எப்பொழுது ஒரு மனிதனை வழிநடத்தி ஒரு கைட் பண்ணி கூட்டிட்டு போகுது பார்த்தீங்களா, அதுதான் ரட்சிப்பினுடைய முழுமை. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் திருவிருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ரட்சிப்பு என்பது என்னை வழி நடத்துவது என்ன என்பதை அறிந்து செயல்படணும். என் மாம்சம் என்னை வழி நடத்துகிறதா, எனக்குள்ளே செயல்படுகிற இச்சை என்னை வழி நடத்துகிறதா, இல்லை என்னோடு கூட உள்ளவர்கள் என்னை இச்சையின் வழியாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்களா, இது எல்லாவற்றிலிருந்தும் என்னை காப்பாற்றி என்னை ரெஸ்கியூ பண்ணி நான் ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா
தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ, தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் என்ன பண்ணணும், நடக்கும். இதெல்லாம் ரட்சிப்புக்கு உண்டான ஒரு என்னது அடையாளம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொந்தமாக்கி இருக்கிறோம்? நம்ம இந்த ரட்சிப்புங்கிற விஷயம் எத்தனை பேர் கன்சியூம் பண்ணியிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம் முழுமையா நம்முடைய வாழ்க்கையில்? இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறதா? மாம்ச பிரகாரமான காரியங்கள் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறதா? பாவத்தின் அதிகாரம் உங்கள் மேல் இருக்கிறதா? பிசாசானவன் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்கிறானா? இல்ல தேவ வசனம் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறதா? சத்திய வார்த்தைகள் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறதா? கொஞ்சம் நிதானிங்க. ரட்சிப்புங்கிறது அவ்வளவு ஆழமான ஒரு விஷயம். சகோதர சகோதரியே, 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இதுலயே முற்காலத்திலே நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கு என்ன பண்ணிடும், இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ரட்சிப்பு எப்படி மடைமாற்றுகிறது, எப்படி மாற்றுகிறதுங்கிறது தான் அடுத்த பார்க்குற 4-7 வசனங்கள். முற்காலம் எப்படி இருக்கிறது, பிற்காலம் எப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிற காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ரொம்ப ஆழமா என்ன பண்ணணும், தியானிக்கணும். இந்த 3ஆம் வசனத்திலே இருக்கிற பிரகாரம் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா 2 விஷயம் அவனை என்ன பண்ணும், போட்டு வாட்டி வதைக்கும். இந்த பயம் என்கிற ஒரு காரியம், நரகத்தை குறித்ததான ஒரு பயம். 2வது மரணத்தை குறித்ததான என்னது, ஒரு பயம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தினுடைய பனிஷ்மெண்ட் என்ன செய்யும் தெரியுமா, பய ஆவியை உள்ள கொண்டு வரும். இந்த பய ஆவி எதை குறித்து பய ஆவி வரும் தெரியுமா, மரணத்தை குறித்தும், நான் எதிர்காலத்திலே மரித்த பிறகு எங்கு செல்ல போறேன், என்ன செய்ய போறேன், என்னுடைய டெஸ்டினி என்ன, என்னுடைய முடிவு என்ன என்பதை குறித்தான ஒரு பயம் வரும். ஆனால் இதிலிருந்து மீண்டு வருகிறவர்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தேவ பிள்ளைகளாக தேவ சுதந்திரவாளியாக மாறும் பொழுது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யப்படுகிறார்கள், பரலோகத்தை தங்களுக்கு உரித்ததாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ தீத்து புத்தகத்துக்கு வருவோம். ஏன்னா இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். நிறைய பாயிண்ட் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பாயிண்ட் இன்னைக்கு கவர் பண்ண முடியும், மீதியெல்லாம் நம்ம வருகிற நாட்களில் கவனிப்போம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து என்கிற ஒரு வாலிபனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு புத்தகமாக, ஒரு கடிதமாக இதை என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அதாவது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே சபை எப்படி வாழ வேண்டும், சபை எப்படி முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுது. அப்போ இந்த 2ஆம் அதிகாரம் என்ன பண்ணுது, சபைக்குள்ள ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு போதிக்குது. 3ஆம் அதிகாரம் சபையை விட்டு வெளியே ஒரு மனுஷன் எப்படி வாழணும். அல்லேலூயா. இது 2 தான் இன்னைக்கு முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் ஒரு கேரக்டர், 10 மணியிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 9 மணி வரைக்கும் இன்னொரு கேரக்டர். அப்படியா வாழணும்? சபைக்குள்ள உட்காந்து போய் பேசுவோமா, பேச மாட்டோம், ஆண்டவர் இருக்கிறார். சபைக்குள்ள இருந்து இச்சையான காரியங்களை சிந்திக்க மாட்டோம், ஆண்டவர் இருக்கிறார். சபைக்குள்ள இருந்து மாம்சமான காரியங்களை யோசிக்க மாட்டோம், ஆண்டவர் இருக்கிறார், ஆராதனையின் நேரம் அப்படின்னு நம்ம அந்த பயம் இருக்குது. ஆனால் அந்த சபையை விட்டு பார்டரை தாண்டிட்டோம், வெளியே போயிட்டோம் அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 9 மணி வரைக்கும் இந்த இருதயமும் இந்த சிந்தனையும் என்னென்னலாம் சிந்திக்குது, எப்படி வழிநடத்தப்படுகிறது கவனிங்க. அப்ப சபைக்குள்ள ஒரு கேரக்டர், சபையை விட்டு வெளியே ஒரு கேரக்டர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க உங்களுடைய ரட்சிப்பு உண்மையா, அது வேலிடாங்கிறத யோசிங்க, அது மதிப்பு மிக்கதாங்கிறத யோசிங்க. ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு தான் டிக்கெட்டு, பரலோகத்துக்கு உண்டான டிக்கெட்டு, அது வேலிடான்னு கவனிங்க. எக்ஸ்பைரி ஆன ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஃப்ளைட்லையும் போக முடியாது, ரயில்லையும் போக முடியாது, பஸ்லையும் போக முடியாது. காலம் கடந்து போயிடுச்சு ஒரு டிக்கெட், அதை வச்சு நம்ம போக முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த ரட்சிப்புங்கிற டிக்கெட்டை என்னைக்கும் ஆக்டிவா லைவா வச்சுக்கிறது இல்லை. அது எக்ஸ்பைரி என்னைக்கும் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் அந்த டிக்கெட்டை கையில் வச்சு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரலோகம் எனக்கு தான், ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரலோகம் எனக்கு தான், தவறான சிந்தனையில் எப்படிப்பட்டவர்களாக நாம் என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். சகோதர சகோதரியே, இந்த பாவமான உலகத்திலே, இச்சையான உலகத்திலே
ரட்சிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்படி தேவனுக்கென்று என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. கலாச்சாரம் அடிப்படையில், உலக பிரகாரமான காரியங்களின் அடிப்படையில் எல்லாவற்றிலும் இந்த உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். கலாச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம பேசுறது உண்டு. நல்லா கவனிங்க. கலாச்சாரம் ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடுது. நம்ம சில நேரத்தில் சொல்றது உண்டு, ஜாதி அடிப்படையிலே ஒருவரை ஒருவர் ஏற்றத்தாழ்வா பேசுறது உண்டு. அப்படி பேசுற நம்ம அதனால பாதிக்கப்படுறதும் உண்டு. பண அடிப்படையில் கலாச்சாரம் எல்லா இடத்துலையும் உண்டு. ஜாதியில் கலாச்சாரம் உண்டு, பணத்தில் கலாச்சாரம் உண்டு. கலாச்சாரம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க, கலாச்சாரம் அப்படின்னு சொன்னால் பணம் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தால் அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம சொல்கிறது, நம்மளாம் பணக்காரங்க, எப்படி இருக்கணும், என்னது சொல்கிறாங்க, நம்மளாம் பணக்காரங்க, இந்த விலை உயர்ந்த சேலை கட்டணும், இந்த விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு போடணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் நிற்கணும், இந்த கேட்டகரியோடு பேசக்கூடாது, இவங்களோட நம்ம வச்சுக்கக்கூடாது. இதுதான் பணம் இருக்கிறதுடைய கலாச்சாரம். இது நிறைய வகையை நம்ம சொல்ல. ஜாதி கலாச்சாரம்னு ஒன்று உண்டு. நம்ம இந்த ஜாதிக்குள்ளே தான் இருக்கணும், இந்த ஜாதியில் இப்படி தான் நம்ம பழகணும், இங்கே இப்படி தான் சாப்பிடணும், இங்கே தான் போகணும், இங்கே தான் வரக்கூடாது, இவங்களோட பேசணும், இவங்களோட பேசக்கூடாது. இது அந்த ஜாதியினுடைய கலாச்சாரம். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாங்க. என்னதான் ஆண்டவருக்குள்ளே வந்தாலும் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க அப்படின்னு நம்ம பேசுறது. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ஏதோ ஒரு கலாச்சாரத்தினாலே பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற நீங்களும் நானும் கலாச்சாரத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. அல்லேலூயா. அப்போ நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? கல்ச்சர். என்ன கல்ச்சர்னா, கலாச்சாரம்னா வேத கலாச்சாரம் மாத்திரம். அல்லேலூயா. வேதத்தினுடைய கல்ச்சர் மாத்திரம்தான், உலக கலாச்சாரம் கிடையாது. இந்த உலக கலாச்சாரத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்து தான் வேத கலாச்சாரத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உலக கலாச்சாரத்துக்குள்ள இன்னும் நீங்க இருக்கிறீங்கன்னா கவனிங்க. ஏன்னா நீங்க ஒரு கலாச்சாரத்தை, உலக கல்ச்சரை ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களை மட்டம் தட்ட இன்னொரு கல்ச்சர் எடுத்துட்டு இன்னொருத்தன் வருவான், அதுல நீங்க பாதிக்கப்படுவீங்க. அப்ப வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். கர்த்தர் எப்பயோ இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு, மீட்டு கொண்டு வந்துட்டார். இப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ரட்சிப்பின் ஊற்று, இல்லை ரட்சிப்பு எப்படி நமக்கு சொந்தமாகுது, எப்படி நம்மை தேடி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இல்லை ரட்சிப்பினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேவனுடைய தயவு. தேவனுடைய தயை, அது இல்லாம நாம என்ன பண்ண முடியாது, ரட்சிப்பை என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஒரு மனிதனை தேவனை ரட்சிக்கும் திட்டம் எப்ப அவருடைய இருதயத்தில் தோன்றுச்சோ, அந்த தோன்றுதலுக்குண்டான அடிப்படை ஆதாரம் என்னன்னா அவருடைய இருதயத்தில் இருந்த தயவு. அல்லேலூயா. தயவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நற்குணம், இதயத்தினுடைய நற்குணம். தேவனுடைய இருதயத்தை போல ஒரு நல்ல குணம் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ எளிதாக 100க்கு 100% நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? நான் ரொம்ப நல்லவங்க, இதயத்தில் ரொம்ப நல்ல குணம் உள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வாயில் டயலாக் விடுறோம். ஆனால் என்னைக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தீமையாக யோசிச்சதே கிடையாதா? வேதவசனத்தில் நமக்கு அழகா பல வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. நன்மை செய்கிறவனுக்கே நன்மை செய்தால் அதனால் என்ன பலன், உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ என்ன பண்ணு. அல்லேலூயா. ஒரு டிஃபிகல்ட்டான கேரக்டர் அந்த கேரக்டர். இதயத்திலே நற்குணம் உள்ளவர்கள் தான் இப்படிப்பட்ட தயவு, எனக்கு தீமை செய்கிறவனுக்கு நான் நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுதான் தயவு. அந்த தயவு எந்த மனுஷனுக்குள்ள வரும்? இட்ஸ் வெரி ஹார்ட். அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்ப முதலாவது பாயிண்ட், தேவனுடைய தயை என்பதுதான் ரட்சிப்பினுடைய ஆசீர்வாத பெனிஃபிட். நான் நன்மை செய்கிறவனாக இருந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்யல, நான் நல்லவனாக இருந்து கர்த்தர் எனக்கு நல்லவனா இல்லை.
நான் ரொம்ப யோக்கியவானா நீதிமானா இருக்கிறனால கர்த்தர் எனக்கு நீதிமானாய் நல்லவராய் இல்லை. நல்லா கவனிங்க. நான் தீமை செய்கிறவன், நான் பாவத்திலே விழுந்தவன், நான் இச்சையை கொண்டவன், நான் உலக பிரகாரமான பாவங்களில் விழுந்து போனவன். இப்படிப்பட்ட எனக்கு ரட்சிப்பை ஆண்டவர் சொந்தமாக்கி கொள்ள அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பினதுக்கு ஒரே ஒரு காரியம், என் கர்த்தர் இருதயத்திலே நல்ல குணம் படைத்தவர். அல்லேலூயா. அந்த நல்ல குணம் தான் எதாக வெளிப்படுகிறது? தயவாக என்ன பண்ணுகிறது? வெளிப்படுகிறது. இந்த நல்ல குணத்தை நம்ம எப்படி அடையாளம் காணலாம்? அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னா, இந்த தயையை எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னு சொன்னா, துன்பத்திலே இருக்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் கர்த்தருடைய இருதயம் என்ன பண்ணாது? தாங்காது. ஹல்லேலூயா. அவருடைய இன்ஹரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமே அதுதான். இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம சில பேரை பார்க்கும்போது நமக்கு எதிராக பேசினவர்கள், நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள், நம்மை ஏமாற்றியவர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்மை அவமானப்படுத்தியவர்கள், நமக்கு எதிராக அவர்கள் இப்படியெல்லாம் செயல்பட்டு ஒரு காலத்தில் அவங்க வேதனைப்படும் போது, வியாதியினால, வேதனையினால, பலவீனத்தினால, வியாபார இழப்பினால, கடன் பிரச்சனையினால, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சிக்கி திணறும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருதயத்துக்குள்ள என்ன பிறக்கும்? என்ன பிறக்கும்? என்னங்க பிறக்கும்? சொல்லுங்க. தப்புல உண்மை சொல்லுங்க. நமக்குள்ள என்ன பிறக்கும்? இருதயத்துக்குள்ள மைல்டா ஒரு சிரிப்பு வரும். அல்லேலூயா. என்ன சிரிப்பு வரும்? பாரு எவ்வளோ வேதனைப்பட்ட, என்னை எவ்வளோ வேதனைப்படுத்தினேன், என்னை என்னெல்லாம் பேசினேன், என்னெல்லாம் கவலைக்குள்ள கொண்டு போனேன், எனக்கு எதிராக நீ என்னெல்லாம் பண்ண, இன்னைக்கு என்ன பண்ண அனுபவிக்கிறியா, இன்னைக்கு வேதனைப்படுறியா, இன்னைக்கு கண்ணீர் சிந்துறியா அப்படின்னு ஒரு சந்தோஷம் நமக்குள்ள என்ன பண்ண வரும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அல்லேலூயா. எத்தனையோ முறை தேவ சத்தத்தை கேட்டு, தேவ சத்தியத்தை கேட்டு தெரிந்தே தைரியமாக துணிகரமாக அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்து அந்த அக்கிரமத்தின் விளைவாக, அந்த துன்பத்தின் விளைவாக வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் சிரித்து கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல. அப்படிப்பட்ட துன்பமான வேளையிலே உங்களையும் என்னையும் குறித்து கவலைப்படுகிறவர். அல்லேலூயா. எப்படியாவது இப்பயாவது என் பிள்ளைய நான் என்ன பண்ணும்? மீட்டு வெளியே கொண்டு வரணும். எப்படியாவது என் பிள்ளைய நான் தேவன் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? கொண்டு வரணும். ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 6:35. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறாரே. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். இன்னைக்கு இந்த உலகத்துல நன்றி அறியாதவர்கள் எல்லா இடத்துலையும் உண்டு. உலகம் மாத்திரம் இல்லை, சபையிலையும் அப்படிதான். எத்தனை பேர் நம்ம ஒருத்தர் நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம். நன்மையை பெற்றுக்கொள்வதிலே தீவிரம் காட்டுகிற நாம் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது கர்த்தருக்கா இருக்கலாம், சபைக்கா இருக்கலாம், ஊழியக்காரனாக்கா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாருக்காக இருக்கலாம். என்ன பண்ணலாம்? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம இடத்துல நன்றி உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல் நம்பிக்கை வைத்தவராக இருக்கிறார். இன்னைக்கு என்ன பிரதிபலன்னா, நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேனா? அதுக்கு என்னங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள்? நம்மை சுற்றி உள்ளவர்கள் மத்தியில நம்ம நன்றி உள்ளவர்களா இருந்தா நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம். அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். பணம் வந்துட்டா பெருமையா இருக்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னா அப்படியே நெளிஞ்சு அப்படியே குனிஞ்சு எல்லா காரியத்தையும் வாங்கிட்டு எல்லா காரியமும் நடந்த பிறகு நீ யாரு, உனக்கு எதுக்கு இதை செய்யணும், உனக்கு எதுக்கு அதை செய்யணும், உனக்கு எதுக்கு இப்படி வரணும், அப்படி இல்லை. நம்ம காரியம் ஆயிட்டா அதுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் ஒரு கேரக்டர், காரியம் நடந்துரு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா வேற ஒரு கேரக்டர். இப்படி இருக்கிறவங்க கர்த்தருக்கும் நன்றி உள்ளவர்களா என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. தேவனுடைய ஆட்ரிபியூட் என்ன, தேவனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா,
நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு கேரக்டர், அவர்களுக்கு தயை செய்கிற ஒரு கேரக்டர். ஏன் ஆண்டவருக்குள்ள இப்படிப்பட்ட குணம் இருக்கு? இந்த ரட்சிப்பினுடைய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, தேவன் தயை உள்ளவர். ஏன் தயை அப்படிங்கிற ஒரு குணம் அவருக்குள்ள இருக்கு அப்படின்னா, முதலாவது காரியம், he is a patient. அப்படின்னா பொறுமை உள்ளவர் ஆண்டவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை போல ஒரு பொறுமை உள்ளவர் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. ஆமாவா இல்லையா? நம்ம அந்த பொறுமையை கண்டிப்பா நம்ம வச்சுக்க முடியாது. பொறுமையா இருக்கிறேன் பல்ல கடிச்சு கையை முறுக்கிட்டு இருக்கிறது இல்லை. பொறுமையா இருக்கிறேன்னு பொருளை போட்டு உடைக்கிறது இல்லை. பொறுமையா இருக்கிறேன்னு கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. சில பேர் சொல்றது உண்டு, நான் அடிச்சு இப்படி பல்லகெல்லாம் உடைச்சிருவேன்னு ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டு நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்படி இல்லை. அல்லேலூயா. பொறுமை என்பது யார்கிட்ட கற்றுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கற்றுக்கணும். எப்படிங்க கற்றுக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் ஆண்டவருக்கு செய்கிற துரோகத்தையும், நாம் ஆண்டவருக்கு செய்கிற அக்கிரமத்தையும், நாம் தேவனுக்கு நன்றி அறியாதவர், நன்றி உள்ளவர்களாக இல்லாததையும், நாம் தேவனை விட்டு புறமாய் ஓடி போகிறவர்களாக இருக்கும்போது இன்னமும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்த பாவத்திற்குண்டான தண்டனையை தராசுகளில் போட்டு எடை போட்டு கொடுத்தாருன்னா நீங்களும் நானும் தாங்க முடியுமா? பொறுமை என்பது கர்த்தரிடத்தினுடைய குணம். அந்த குணம் நம்ம இடத்துல அது கிடையாது. கர்த்தரோடு ஒப்பிட முடியாது. ஏன் ஆண்டவர் தயை உள்ளவராக இருக்கிறார்னா, அவர் பொறுமை உள்ளவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். இரண்டாவது, தாங்கிக் கொள்ளுகிற ஒரு குணம். அல்லேலூயா. தேவனுடைய தயை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடுத்த கட்ட ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் தாங்கிக் கொள்ளுகிறவர். தாங்கிக் கொள்ளுகிற குணம் யாருக்கிட்ட வருதோ அவர்களுக்குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னா, தயை செய்கிற மனப்பாங்கு வரும். அவர்களுக்கு தான் என்ன பண்ணும்? பொறுமையின் குணம் வரும். தாங்கிக் கொள்ளுகிற. நல்லா கவனிங்க, புரிஞ்சுங்க. ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தும் பொழுது, உங்களை ஒருத்தர் கேலி பேசும் பொழுது, உங்களை ஒருத்தர் அடிக்கும் பொழுது, உங்களை ஒருத்தர் தூக்கி எறியும் பொழுது, உங்களை ஒருவர் ஏமாற்றும் பொழுது, உங்களுக்கு ஒருவர் துரோகம் செய்யும் பொழுது எத்தனை பேர் தாங்கிக் கொள்ளுகிற மனப்பாங்கு வருது? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாருங்க, அவர் அந்த தாங்கிக் கொள்ளுகிற குணத்தை எப்படி எல்லாம் காண முடியுது? அவருடைய சொந்தக்காரங்க அவரை ஏத்துக்கல, அவருடைய ஊர் ஜனங்கள் அவரை ஏத்துக்கல, அவருடைய தேசத்தின் பிள்ளைகள் அவரை ஏத்துக்கல. அவர் என்ன பண்ணாங்க? அவரோடு கூட இருந்த சீஷர்கள்ல ஒருத்தன் அவரை காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளித்தான், அவரை காரி உமிழ்ந்தார்கள், அவரை ஆணியால் அடிச்சாங்க, அவரை என்ன பண்ணாங்க? கொலை செய்தார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டார்? என்ன பண்ணாருங்க? தாங்கிக் கொண்டார். அல்லேலூயா. தாங்கிக் கொண்டார் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் எனக்கு எதிராக என்ன செய்தாலும் அமைதியா என்ன பண்ணுவது? இருப்பது. காமா என்ன பண்ணுவது? இருப்பது. தாங்குதல் என்ன? அதை அடிக்க 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 அதை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அங்கதான் தயை பிறக்கும். உதாரணத்திற்கு மதர் தெரசா அவர்களுக்குள்ள அந்த தாங்கிக் கொள்ளுகிற குணம் இருந்துச்சு. அவர்கள் வந்து இந்த உலகத்துல என்ன பண்ணாங்க? குஷ்டரோகிகளை மெயினா டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? அவர்களை சொஸ்தமாக, அதாவது அவங்களை குணப்படுத்துறதை காட்டிலும் அவங்களை தொடச்சு அவங்களை கிளீன் பண்ணி அவங்களை எப்படியாவது அந்த நோயிலிருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறது அடுத்த கட்டமாக இருந்தாலும், இப்போ அவனுக்கு என்ன தேவை? ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட். அதே போல் அவனுடைய சரீரத்தை சுத்தம் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள். ஆனால் அவர்களை அனுபவிக்காத வேதனை கிடையாது. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாது? அனுபவிக்காத வேதனை கிடையாது. ஒரு நாள் இந்த காரியத்தை எனக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு நாள் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு கடை வீதியில் என்ன பண்ணாங்க? தன்னுடைய ஆசிரமத்திற்காக என்ன பண்ணாங்க? டொனேஷன் கேட்டு போனாங்க. அப்போ டொனேஷன் கேட்டு போகும்போது ஒரு கடைக்காரர், ஒரு நிறைய கூட்டமாக இருக்கா அந்த கொடைசில், ஐயா அந்த மாதிரி நாங்கள் குஷ்டரோகிகள் வச்சு ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்கோம், உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னாங்க. அந்த கடைக்காரர் ஏதோ டென்ஷனில் இருந்தால் ரொம்ப கோபம் வந்துருச்சான். கோபம் வந்த உடனே காரி என்ன பண்ணிட்டாராம்? எச்சை என்ன பண்ணிட்டாராம்? மூஞ்சியில் அந்த அம்மா மேலே துப்பிட்டாங்களாம். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? பிடிச்சி அடிச்சிருவோம். சில பேர் இப்போ அடிச்சிருவோம். சரி, நம்மளை விட அவன் பலசாலியாக இருக்கிறான், என்ன பண்ணுறது? சரி போ அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? கோபத்தோடு என்ன பண்ணிடுவோம்? வெளியே வந்துடுவோம். இனிமேல் அந்த இடத்துக்கும் அந்த கடைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த அந்த இந்த சலைவாவை எடுத்து தொடச்சி கீழே இது பண்ணிவிட்டு துணியில் எடுத்து தொடச்சிட்டு, ஐயா நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க? எனக்கு கொடுத்துட்டீங்க, ஆனால் இன்னும் என்னுடைய ஹோமில் இருக்கிற அந்த குஷ்டரோகிகளுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னாராம். அல்லேலூயா. உடனே அவருக்கு மனசு உடஞ்சி போச்சான், பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி
எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அன்னைக்கு செய்தது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால தொடப்பட்டு ஆண்டருடைய பிள்ளையா மாறி தொடர்ந்து அந்த ஹோமுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். ஆண்டருடைய பிள்ளையாவும் மாறினாராம். ஹல்லேலூயா. இதுதாங்க தயவு. தயவுனா பெரிய விஷயம். அதுக்கு தனி இருதயம் வேணும். அந்த இருதயம் வேதாகமம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதுதான் தாங்கிக் கொள்ளுகிற மனப்பாங்கு, அதுதான் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கு, அதுதான் எதையுமே பொறுத்து கொள்ளுகிற ஒரு மனப்பாங்கு. இயேசு கிறிஸ்து அப்படிதான், தேவனும் அப்படிதான். உங்களே என்ன இந்த பூமியில படைச்சு நம்ம பண்ற அக்கிரமம், நம்ம பண்ற பாவம், நாம பண்ற துன்மார்க்கத்தனத்தை இந்த நொடி வரை ஆண்டவர் தாங்கி கொண்டு இருக்கிறார். எத்தனை முறை தேவனை நீங்களும் நானும் அவமானப்படுத்தி இருக்கிறோம். எத்தனை முறை தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பா செஞ்சு அவரை காயப்படுத்தி இருக்கிறோம். எத்தனை முறை அவருடைய வசனத்தை தூக்கி எறிஞ்சிருக்கிறோம். எத்தனை முறை துணிகரமாக பாவத்தை செஞ்சிருக்கிறோம். எல்லாம் செஞ்சோம். இன்னும் ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் தயை காட்டுகிறார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் செய்கிற இந்த மாதிரியான துரோகங்களையும் பாவங்களையும் அவர் என்ன பண்ணுகிறார்? தாங்கிக் கொள்ளுகிறார். தாங்கிக் கொள்ளுகிறார். தாங்கிக் கொள்ளுகிற குணம் எங்க இருக்கிறதோ அங்குதான் என்ன பிறக்குங்க? தயை என்ன பண்ணும்? பிறக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமா எதோ குறிப்பிடா பாருங்க. தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. நல்லா கவனிங்க. தேவ தயவு நீ குணப்படும்படி. இந்த குணப்படும்படி அப்படிங்கிறது தமிழ்ல இப்படி குணப்படும்படி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்ட் வார்த்தை, இதுக்கு சரியான வார்த்தை என்ன, மூல பாஷையிலும் தெரியும் ஆங்கிலத்திலும் சரி, என்ன அப்படின்னா ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்புதல். குணப்படும்படின்னா வியாதியிலிருந்து குணப்படுற வார்த்தை இல்லை, மொழி மாற்றம் பண்ணும்போது இங்கே மாறிடுச்சு. ஆனால் இதனுடைய எக்ஸாக்ட் வார்த்தை என்னன்னா, தேவ தயவு நீ மனம் திரும்பும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். அந்த தேவ தயவை, அந்த தேவ தயவினுடைய பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஹல்லேலூயா. ரட்சிப்பினுடைய ஒரு பெனிஃபிட் என்னன்னா தேவ தயவு. இந்த தேவ தயவினுடைய அடுத்த ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? நாம் மனம் திரும்ப நம்ம என்ன பண்ணுகிறது? ஏவுகிறது. ஹல்லேலூயா. தயவு இருந்ததுனால தான் கர்த்தர் எப்படியாவது என் பிள்ளை மனம் திரும்புவா, மனம் திரும்புவா, மனம் திரும்புவா, இந்த பாவத்தை விட்டு வெளியே வருவா, இந்த அக்கிரமத்தை விட்டு வெளியே வருவா, இந்த துன்மார்க்கத்தனத்தை விட்டு வெளியே வருவா, இந்த இச்சையின் ஆவியிலிருந்து வெளியே வருவா என்று சொல்லி என்னை மனம் திரும்பும்படி ஏவுகிறது. எப்படி ஏவுகிறது? தேவ வசனத்தின் மூலம் ஏவுகிறது, சத்தியத்தின் மூலம் ஏவுகிறது, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையின் மூலம் ஏவுகிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்படி தேவ தயவு வெளிப்பட்டு எப்படியாவது நீ மனம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறத அசட்டை பண்றோம். அவருடைய தயவு, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை அசட்டை பண்றோம். தேவ தயவுங்கிறது ஒரு ஆசீர்வாதம். மனம் திரும்பதற்குண்டான காலத்தை ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார் பாருங்க. இதுதான் ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதம். இல்ல அப்படின்னா பாவத்தின் சம்பள மரணம், உடனே உனக்கு பனிஷ்மெண்ட். பாவம் பண்ணியா உடனே தண்டனை, உடனே தண்டனை, உடனே தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தா இன்னைக்கு நீங்கள் நானும் எத்தனை பேர் உயிரோடு இருப்போம்? இன்னைக்கு பொய் பேசினா உடனே மரணம், யாரையா ஒருத்தர் இச்சையா பார்த்தா உடனே மரணம், கெட்ட வார்த்தை பேசினா உடனே மரணம், யாரையாவது பிடிச்சா அடிச்சா உடனே மரணம், சிகரெட் பிடிச்சா உடனே மரணம், குடிச்சா உடனே மரணம், விபச்சாரம் பண்ணா உடனே மரணம், வேசித்தனம் பண்ணா உடனே மரணம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, உடனே தண்டனை, உடனே தண்டனை, உடனே தண்டனை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அந்த உலகத்தில் எத்தனை பேர் உயிரோடு இருப்போம்? இன்னாரும் இந்த உலகம் என்ன பண்ணியிருக்கும்? ஹல்லேலூயா. அழிஞ்சு போயிருக்கும் இந்த உலகம். நாயும் பூனையும் கரடி மாத்திரம் தான் உலகத்தில் உயிர் வாழ்ந்து அதுங்க தான் ராஜா ராணியா என்ன பண்ணியிருக்கும், இருந்திருக்கும். மனுஷங்க நம்ம இருந்திருக்க மாட்டோம். அப்ப நான் பாவம் செய்த உடனே எனக்குண்டான தண்டனை இல்லாமல்
கொஞ்ச நாள் பொறுக்கட்டும், எப்படியாவது என் பிள்ளை மனம் திரும்புவா, இந்த வசனத்தை கொடுப்போம், பிள்ளை மனம் திரும்புவா, இந்த வார்த்தையை காட்டுவோம், என் பிள்ளை மனம் திரும்புவா, இந்த ஜெபத்தில் உணர்த்துவோம், என் பிள்ளை மனம் திரும்புவா, அவங்க வீட்டுக்காரர் சொல்கிற வார்த்தையில் மனம் திரும்புவா, மனைவி சொல்கிற வார்த்தையில் மனம் திரும்புவா, பாஸ்டர் சொல்கிற வார்த்தையில் மனம் திரும்புவா, அந்த பிரதர் சொல்கிற வார்த்தையில் மனம் திரும்புவா அப்படின்னு சொல்லி மனம் திரும்புதலுக்குண்டான ஏவுதல். தேவ தயவு என்பது நாம் பாவம் செய்வதற்குண்டான எக்ஸ்டெண்ட் பீரியட் கிடையாது. அல்லேலூயா. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறோம், எவ்வளவு முறை பாவம் செஞ்சாலும் ஆண்டவருடைய கிருபை தேவ தயவு நம்மளை என்ன பண்ணும், மன்னிக்கும் அப்படின்னு. அது கிடையாது. அது வேற ஒரு தப்பான இன்டர்பிரேஷன், அது வேற ஒரு தப்பான புரிந்து கொள்ளுதல். தேவ தயவு என்பது நம் மனம் திரும்புவதற்குண்டான காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கிறது, அவ்வளவுதான். அதனாலதான் அவரை பவுல் தெளிவா சொல்றாரு, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பணம்னு வச்சுக்கோங்க. பணம் தான் ஐஸ்வர்யம். பொன், பொருள், செல்வம் இதெல்லாம் வச்சுக்கோங்க. பணம்னே வச்சுக்கலாம். இப்ப பணம் இருக்கு உங்க கையிலையோ என் கையிலையோ, ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்கு. இப்ப இந்த 10 லட்ச ரூபா பணத்தை அசட்டை பண்றதுன்னா என்ன அர்த்தம்? செலவு பண்றது. அப்ப என்ன பண்றது? ஊதாரித்தனமா இல்ல தப்பா என்ன பண்றது? செலவு பண்றது. அப்ப 10 லட்சம் என் பையில பணம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்? அசால்ட்டா பணத்தை நான் செலவு பண்ணுறேன். அதை வாங்குறது, இதை வாங்குறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, ஊதாரித்தனமாக எதுக்கு செலவு பண்ணுறேன்னு தெரியாது. இன்றைக்கி சில பேர் அப்படி தான், பணத்தை ஏன் செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறேன்னு தெரியாது, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது. அதுபோல் செலவு பண்ணிக்கிட்டே வரோம். 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8, 9, 10 லட்சத்தையும் ஊதாரித்தனமாக அசால்ட்டாக செலவு பண்ணால் அந்த ஐஸ்வர்யம் என்ன ஆகும்? என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில் என்ன பண்ணுது? முற்றிலுமா அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஐஸ்வர்யம் முற்றிலும் அழிந்து போன பிறகு என்ன நடக்கும்? அங்க என்ன நடக்கும்? அங்க அடுத்தது வாழ்வதற்குண்டான வழி தெரியாது. அல்லேலூயா. பணத்தை அசால்ட்டா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அடுத்தது கடனுக்கு போவாங்க. கடனுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? கடனை வாங்குவாங்க. கடன் என்ன பண்ணிடும்? அவங்கள குறைவிலை கொன்றும். எத்தனை பேர் கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, கடன், அதாவது ஒரு கடை வச்சுருந்தார். கடை வச்சு கடனை வாங்கி 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 கடை லாஸ் ஆகி கடன் ஆகி மனுஷன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். தீ சீமண்ணையோ ஏதோ ஊற்றி, பெட்ரோலோ ஏதோ ஊற்றி செத்து போயிட்டான். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதே பணத்தை அசட்டை பண்ணாமல் அந்த பணத்தை நம்ம வேல்யூவா, அந்த பணம் நமக்கு தேவை அப்படிங்கிறது கவனமா எச்சரிக்கையோடு செயல்படும் போது அந்த பணம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? என்ன கொடுக்கும்? அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறீங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்ட், பேங்க்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு நிலம் வாங்குறீங்க, அந்த நிலத்தை பத்திரமா வச்சுக்கிறீங்க, அது 1, 2 என்ன பண்ணுது? பெருகுது. ஒரு நகை வாங்குறீங்க, அந்த நகை நாட்கள் ஆக ஆக டபுளா என்ன பண்ணுது? பெருக ஆரம்பிக்குது. அதுக்குண்டான வேல்யூ கொடுக்கும்போது, அதனுடைய மதிப்பு கொடுக்கும்போது அது நமக்கு பெனிஃபிட்டாக மாறுது. ஆனால் அதை அசட்டை பண்ணும்போது அதை நம்ம எப்படி கொண்டு போய் விட்டுது? மரணத்துக்கு நேரம் என்ன பண்ணுறது? கொண்டு போய் விட்டுருது. இதே எக்ஸாக்ட் இதுதான். தேவனுடைய தயவை நீங்கள் அசட்டை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பணம் போல அந்த 10 லட்ச ரூபா குறையிற ஒரு டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் நினச்சிக்கிறீங்க 2 லட்சம், 8 லட்சம் இருக்குது, 3 லட்சம், 6 லட்சம் இருக்குது, 5 லட்சம் செலவு பண்ணிட்டோம், 5 இருக்குது, தப்பிச்சிடலாம். இன்னும் 4 பேலன்ஸ் இருக்குது, இன்னும் 3 இருக்குது, 2 இருக்கு, 1 வச்சாவது ஏதாவது, இன்னும் 5000 வச்சாவது ஏதாவது பண்ணுவோம், 2000 வச்சாவது ஏதாவது பண்ணுவோம், 100 ரூபாயை வச்சாவது பண்ணுவோம். 5 பைசா இல்லை, என்ன பண்ணுவோம்? விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவோம். வந்துருதா கேரக்டர்? இதே போலதான் தேவனுடைய தயவு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு எக்ஸ்டெண்ட் பீரியட்ல வச்சிருப்பாரு. அந்த பீரியடுக்குள்ள மனம் திரும்பிடணும். ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சொல்லிட்டேன். ரட்சிப்பினுடைய பெனிஃபிட் என்னன்னா தேவ தயவு. தேவ தயவினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா நாம் மனம் திரும்புவதற்குண்டான கால அளவு. ஆனா அந்த கால அளவு எவ்வளவுன்னு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த கால அளவு, அந்த கால அளவுக்குள்ள மனம் திரும்பிட்டோம்னா கர்த்தர் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆனா தேவ தயவை அசட்டை பண்ணிக்கிட்டு அசால்ட்டா இருந்துட்டு தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணலாம், யார் கேட்க முடியும்? என்ன கேட்க முடியும்? கடைசி நேரத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ளே போயிடுவோம், எப்படியும் பரலோகம் போயிடலாம். எங்கள் அம்மா என்ன பண்ணுவேன்? சேலையை பிடிச்சிட்டு நான் பரலோகம் போயிடுவேன், எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நான் பரலோகம் போயிடுவேன். அங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் அதை சொல்லி ஆண்டவர் சொல்லி 2017 5 ஆத்துமாவை ஆண்டவர்களை கொண்டு வந்தேன், 2020 10 ஆத்துமாவை ஆண்டவர்களை கொண்டு வந்தேன்.
தேவனுக்காக இவ்வளவு காணிக்க கொடுத்துருக்கிறேன், ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கிறேன். எஸ், 2017 நல்லது, 2020 நல்லது. 2025 இந்த அக்டோபர் மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு முன்னாக நாம் நியாய தீர்ப்புல நிற்கிறோம்னா, நேத்து என்ன தப்பு செஞ்சோம்? தேவன் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி என்ன தப்பு செஞ்சோம்? கவனிங்க. தேவ தயவு இன்னைக்கு உங்களை என்னையும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. என் புள்ள மனம் திரும்புவான், என் மகன் மனம் திரும்புவான். அதுக்கு ஒரு பீரியட் உண்டு, அதுக்குண்டான ஒரு காலம் உண்டு. அந்த காலம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் என்ன பண்ண முடியாது, நம்ம பண்ண முடியாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 11:22. சொல்லுங்க. ரைட்டு. விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் என்ன பண்ணார்? காண்பித்தார். அடுத்தது, அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் என்ன பண்ணுவாய்? வெட்டுண்டு போவாய். ஹல்லேலூயா. தேவ தயவுல நிலைத்து இல்லாமல் இருக்கிறதுனா என்ன வித்தியாசம்? அதாவது தேவனுடைய தயவுல நிலையா இருப்பது, நிலை இல்லாமல் இருப்பதுன்னா, நான் இதுவரைக்கும் நாம் வாசிச்சோம். தேவனுடைய தயவு என்பது பொறுமை, தேவனுடைய தயவு என்பது தாங்கிக் கொள்வது, தேவனுடைய தயவு என்பது கால அளவு கொடுக்குது, தேவனுடைய தயவு என்பது மனம் திரும்புவதற்குண்டான ஒரு நாட்கள், ஒரு கால அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது. இந்த தேவ தயவான இந்த காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தியா, தேவ தயவு இருக்குது, மன்னிப்பு கேட்டுக்கலாம், பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா நிலைத்திராவிட்டால் நீயும் என்ன ஆவாய்? வெட்டுண்டு போவாய். வெட்டுண்டுன்னா என்ன பண்றது? தலையை வெட்டுறது, இல்லாமல் போவது, காணாமல் என்ன பண்ணுவது? போவ செய்வதே. சகோதர சகோதரியே, துன்மார்க்கத்தனத்திலே பாவத்திலே விழுந்து சாகிறத கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிற தெய்வம் அல்ல. அதில் அவர் சந்தோஷப்படுகிற தெய்வமும் அல்ல. கடந்த நாட்கள்ல யூடியூப்ல நான் பார்த்துட்டு வரும்பொழுது, ஒரு அரசியல்வாதி, ஒரு நல்ல எழுதக்கூடிய தாளந்து படைத்தவர், அவருடைய பேர் கூட நான் சொல்றேன், பல கருப்பையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் தெரியல. நல்ல ஒரு எழுதக்கூடியவர், இலக்கிய திறமை கொண்ட ஒரு ஆள். அப்போ அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவத்தில் இந்த ரிப்பண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு, இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கேட்டு நான் ஆடி போயிட்டேன் அப்படிங்கிறார். என்னங்கிறாரு? இந்த மனம் திரும்புதலை காரியம் அப்படிங்கிற ஒரு மனம் திரும்புதலை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். நரகம் பரலோகம் என்கிறது எங்க தீர்மானிக்கப்படுகிறது? அந்த மனம் திரும்புதல தீர்மானிக்கப்படுகிறது. நான் அதை கேட்டு ஆடி போயிட்டேங்கிறார். ஒரு கிறிஸ்டியன் இல்லை, நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்தவர் அல்ல. பல கருப்பையா அப்படின்னு சொல்லி நீங்க யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறார், படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். அப்ப இப்ப சொல்றாரு, வயசான காலத்துல அவர் மாறிட்டாரா? ஏன்னா அவ்வளவு ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு, சத்தியத்தை அப்படி பேசுறாரு. இந்த கிறிஸ்தவத்தில் இந்த ரிப்பண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறித்து ஒரு பிரசங்கமே பண்றாரு ஒரு 5 நிமிஷத்துல. நான் யோசிச்சேன், தேவ பிள்ளைகள் இங்க 10 வருஷம் 5 வருஷம் ஆனவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மனம் திரும்புதலினுடைய ஆழத்தை குறித்து. அந்த மனுஷன் சொல்றாரு, ஐயா இந்த மனம் திரும்புதல்ங்கிற ஒரு கேட்டை நாம எப்படி எடுத்துக்கிறோம்? அவ்வளோ 5 நிமிஷம் பேசுறாரு. ஏன்னா மனம் திரும்புதல் அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறோம் தெரியுங்களா? மனம் திரும்புதல்ங்கிறது நம்ம பெனிஃபிட்டா பார்க்கிறோம், நமக்கு ஒரு ஆசீர்வாதமா பார்க்கிறோம். அதே சமயத்துல அதுதான் நியாய தீர்ப்பில் மெயின் ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அல்லேலூயா. நியாய தீர்ப்பில் மெயின் ரோலா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வண்டியில இன்ஜின் 200 சிசி 300 சிசி, அதனுடைய டூம், அதனுடைய லைட் செட்டப் பார்க்குறோம், 10 லைட்டு, ஹாரன் இருக்கு. அப்படியே ஹாரன் அடிச்சா பயங்கரமா இருக்கும், வேகம், ஸ்பீடு, டார்க் இவ்வளோ, என்னம் வேகம், இவ்வளோ வேகம் போகும், வண்டி பில்டப் இவ்வளோ இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லாம் ஓகே, இதெல்லாம் டயலாக் பேசலாம். ஆனால் அந்த வண்டிக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன? என்ன சொல்லுங்க? பிரேக். என்னது?
பிரேக்கு. சரியான இடத்துல சரியான நேரத்தில் அந்த பிரேக்கு செயல்பட்டாதான் உயிர் தப்ப முடியும். ஹல்லேலூயா. சிசி எவ்வளோ வேணா இருக்கலாம், வேகம் எவ்வளோ வேணா இருக்கலாம், வண்டி எவ்வளோ சைஸ் பெருசாக இருக்கலாம், வண்டி எவ்வளோ விலை வேணா இருக்கலாம், ஆனால் அந்த பிரேக்கை சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம்னா யாருக்கு மரணம்? அது போல தான் நம்ம அசால்ட்டாக நினச்சிக்கிறோம் பிரேக் இருக்குது பிரேக் இருக்குது பிரேக் இருக்குதுன்னு. அது செயல்படாமல் போச்சு, அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா வாழ்க்கை போயிடும். அதே போல தான் மனம் திரும்புதல். அப்பா மனம் திரும்பிட்டு ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருவார், மனம் திரும்பிட்டு ஆண்டவர் மன்னிச்சிருவார். எஸ், ஆனால் எங்கே மனம் திரும்பணும்? மனம் திரும்புதல் தான் மெயின் ரோல் பரலோகத்துல. அதுதான் உங்களை என்னையும் நியாய தீர்ப்புல நிக்க வைக்க போகுது. அதுதான் உங்களை என்னையும் நியாய தீர்ப்புல ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகுது. நீ மனம் திரும்பினியா இல்லையா? அங்க போய் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அது என்ன நியாயம் தீர்க்குமா? தீர்க்காது. நான் திருவிருந்து எடுக்கிறேன், அது என்ன நியாயம் தீர்க்குமா? தீர்க்காது. நான் தசமாக கொடுத்துட்டேன், நியாயம் தீர்க்குமா? தீர்க்காது. நான் ஆத்தும ஆதாயம் பண்ணிட்டேன், நியாயம் தீர்க்குமா? தீர்க்காது. என் பேரை நான் மாத்திட்டேன், அது என்ன நியாயம் தீர்க்குமா? தீர்க்காது. அப்ப எதுங்க பரலோகத்துல நியாயம் தீர்க்கும்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீ மனம் திரும்பினியா? ஹல்லேலூயா. மனம் திரும்பி நீ பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டாதான் நீ என்ன பண்ணுவாய்? வாழ்வு பெறுவாய். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் அன்னைக்கு காட்டுல இருந்து கத்துறான், என்ன கண்டுறான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், கிங்டம் இஸ் நியர், ரிப்பன்ட். தேவனுடைய தயவினுடைய ஆழம் மனம் திரும்புதல். கிறிஸ்தவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் சொல்றேன், இல்ல தேவனுடைய அறிந்தவர்களோ அறியாதவர்களோ யாரா இருந்தாலும் தெளிவா சொல்றேன், மனம் திரும்புதல் அப்படிங்கிறத விளையாட்டா எடுக்காதீங்க, அசால்ட்டா எடுக்காதீங்க. அதுதான் பரலோகத்தினுடைய நியாய தீர்ப்பினுடைய மெயின் ரோல். லா அதுதான், சட்டத்திட்டம் அதுதான். சொல்றாரு, மனம் திரும்புதல் அசட்டை பண்ணீங்கன்னா என்ன ஆவீங்க? தேவ தயவு அசட்டை பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வெட்டுண்டு போவாய். என்ன பண்ணுவோம்? வெட்டுண்டு போ. பவுல் தெளிவா சொல்றாரு, கிருபையின் உபதேசம், செழிப்பின் உபதேசம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. யூடியூப்ல அங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு தப்பு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாவம் பண்ணலாம், ஒன்று இன்னைக்கு எக்ஸ்டென்ஷனாக போய்கிட்டே இருக்கான் அவன் ஒருத்தன். நான் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், கடந்த நாட்களில் கூட சொன்னேன், நீ குடிச்சிட்டு வா, குடிக்காம வா, சினிமாவுக்கு போயிட்டு வா, நீ என்ன பாவம் வேணா பண்ணிட்டு வா, சபைக்குள்ள உட்காந்து கூட குடி, சபைக்குள்ள குடிச்சிட்டு வா, என்ன வேணா பண்ணு, ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். எஸ், மன்னிப்பார். நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த வாரம் குடிச்சிட்டு வரைய ஆண்டவர் மன்னிப்பார், அடுத்த வாரம் குடிச்சிட்டு வரைய ஆண்டவர் மன்னிப்பார், மூணாவது வாரம் குடிச்சிட்டு வரைய ஆண்டவர் அங்க என்ன பண்ணுவார்? நியாயாதிபதியா உட்கார்ந்திருப்பார். அல்லேலூயா. அவர் எப்ப தேவ தயவு வெளிப்படும் அப்படின்னா, உங்கள் மீதும் என் மீதும் மனதுருக்கம் கொண்டவராய், மகனாக மகளாக என் பிள்ளை திருந்துவாங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அவருடைய தயவு வெளிப்படும். அதே சேம் டைம் அவர் போய் நீதிபதியா ஜட்ஜில் உட்காந்துட்டாருன்னா என்ன ஆகும்? ஜட்ஜ்மெண்ட்ல உட்காந்துட்டாருன்னா என்ன ஆகும்? அங்க என்ன வெளிப்படாது? தேவ தயவு வெளிப்படாது, தேவ நீதி வெளிப்படும். அல்லேலூயா. இந்த வாரம் குடிச்சிட்டு வந்தேன், மன்னிச்சிட்டார், தயவு. அடுத்த வாரம் குடிச்சிட்டு வந்தேன், தயவு. அதுக்கு அடுத்த வாரம் குடிச்சிட்டு வந்தேன், தயவு, மன்னிச்சிட்டார். நாலாவது வாரமும் குடிச்சிட்டு வரேன். குடிச்சிட்டு வரும்போது அங்க தயவு வெளிப்படாது. ஏன்னா ஆண்டவர் அங்க நீதிபதியா மாறிட்டார், நீதி உள்ளவரா மாறிட்டார். அப்ப அங்க போய் ஆண்டவரே இப்படி தயவுனால என்ன மன்னிங்க, நான் பரலோகத்துல வந்து மனம் திரும்பிக்கிறேன், என்ன பரலோகத்துக்கு உள்ள விடுங்க. இல்லப்பா, டைம் முடிஞ்சு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய 2ஆம் வருகை இன்னும் மறைவா வைக்கப்பட்டிருக்கு. சில பேர் அதை குறித்து ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. நாங்க எதுக்கு பாஸ்டர் அதெல்லாம் கவலைப்பட போறோம்? அல்லேலூயா. சீட்டு போட்டிருக்கணும், சீட்டு பணம் வந்துச்சா இல்லையா, நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், அதை செய்யணும், இதை குறித்து தான் நாங்கள் கவலைப்படுறோமோ தவிர 2ஆம் வருகை, பரலோகம், நரகம் குறிச்சுலாம் நாங்கள் கவலைப்படுறது இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றது உண்டு. அதுவும் தப்பு தான். 2ஆம் வருகை குறித்தான பயம் நமக்கு இருக்கணும், ஆனால் அந்த பயம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ பிசாசானவன் எப்படி வேணா நம்மளை டைவர்ட் பண்ணுவான். இப்போ என்னுடைய வேலை என்ன? தேவ தயவின் காலம் இந்த காலம். நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்பிடணும். மனம் திரும்பி நான் அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, தீத்து பேசுகிற மெயின் பர்பஸ் அதுதான். சபைக்குள்ள நான் மனம் திரும்பினுடைய எஃபெக்ட் என்ன பண்ணும்? உலகத்துக்குள்ள இருக்கணும். அதான் முன்னாடி வசனம், முற்காலத்தில் நாம் இப்படி இருந்தோம், மனம் திரும்பி உலகத்துக்குள்ள போகும்போது பிற்காலத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், அதுதான் எங்க பண்ணும்? பரலோகத்தில் நம்ம தீர்மானிக்கும். ஸோ மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஒரு பாயிண்ட்,
இந்த தயவு, தேவனுடைய தயவு என்பது என்ன தெரியுமா? தேவனுடைய தயவு தான் நம்மளை என்ன செய்யுது அப்படின்னா, அவரோடு ரெக்கன்சைல் ஆகிறதுக்கு, அவரோடு ஒப்புரவாகுதலுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. ஹல்லேலூயா. பல பாயிண்ட் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. இந்த தயவை குறித்து பல பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்த பாயிண்ட் இது என்ன அப்படின்னா, தேவனோடு ஒப்புரவாகுதல். தேவ தயவு இல்லாம கர்த்தரோடு நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது? ஒப்புரவாக முடியாது. அவரா பார்த்து மன்னித்தால்தான், அவரா பார்த்து இரக்கம் காட்டினால்தான், அவரா பார்த்து கிருபை செய்தால்தான், அவரா பார்த்து நம்மளை மன்னித்தால்தான் நாம் அவரோட ஒப்புரவாக முடியுமோ தவிர, கர்த்தரோடு ஒப்புரவாகுதலுக்குன்னு சொல்லி வேற வழி இந்த உலகத்துல என்ன கிடையாது? எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய சாவரின் அப்படிம்பாங்க. தேவனுடைய மேன்மையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய இதயத்தின் நற்குணம். அந்த நற்குணம் தான் உங்களையும் என்னையும் என்ன பண்ணுகிறது? மன்னித்து ஒப்புரவாகி திரும்ப அவரோடு நம்மளை இணைக்குது. அந்த ரெக்கன்சல் ஆகிறதுக்கு, அந்த ஒப்புரவாகுதலுக்குன்னு இந்த உலகத்துல வேற வழி எதுவுமே கிடையாது. திருவிருந்து எடுத்துட்டா நான் ஒப்புரவாகிட்டேனா? இல்லை. நான் 3 வேளை உபவாசம் இருந்துட்டு ஒப்புரவாகிட்டேனா? இல்லை. இல்லை நான் காணிக்க கொடுத்துட்டேன் ஒப்புரவாகிட்டேனா? இல்லை. இல்லை அதை செஞ்சுட்டேன், இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், ஒருத்தர்கிட்ட நான் உங்ககிட்டயே போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன், ஆண்டவர் என்னை ஒப்புரவாக்குறதுக்கு உண்டான நான் படியை செஞ்சுட்டேன், காரியத்தை செஞ்சுட்டேன், ஆண்டவர் இல்லை. நான் செய்கிற எந்த காரியமும் நான் தவறு செய்து அதற்குண்டான விமோச்சனத்தை செய்துட்டேன், அதனால தான் ஆண்டவர் என்னோட ஒப்புரவானார்னு யாரும் என்ன பண்ணிக்காதீங்க, தயவு செய்து எடுத்துக்காதீங்க. அது முழுக்க முழுக்க தேவனுடைய தயவு, அது அவருடைய இருதயத்தின் நற்குணம், அவரோடு ஒப்புரவாகுதல். நான் தவறு செய்து கிட்ட போய் நான் நிற்கும் போது அது அவருடைய நற்குணம், என்னை ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மை. நான் போயிட்டு சொல்ல முடியாது, ஆண்டவரே இந்த தப்பை நான் செஞ்சுட்டேன், அதுக்கு விமோச்சனத்தை நான் செஞ்சுட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமாப்பா நீ செஞ்சுட்ட, வா உன்னை ஏற்றுக்கொள்ற. அப்படி இல்லை. சில பேர் நம்ம நினச்சிக்கிறோம், தப்பு பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவரிடத்தில் செஞ்சிச்சு, மயக்கமெல்லாம் வந்துச்சு, அல்சர்லாம் வந்துருச்சு, தலையெல்லாம் சுத்திருச்சு. இந்த 40 நாள் நான் போராடி ஜெபித்ததுனால தான் கர்த்தரின் பாவத்தை மன்னித்தார், கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், கர்த்தரின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இல்லை, நான் 40 நாள் உபவாசத்தை தப்பா சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் செஞ்சேன், அதனால ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். நான் செஞ்சேன், ஆண்டவர் எனக்கு அதனால ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் கேட்டேன், உபவாசம் இருந்து கேட்டதுனால ஆண்டவர் கொடுத்தார். அப்படி என்னைக்கு எந்த விஷயத்தையும் எடுத்துக்காதீங்க. தேவனோடு ஒப்புரவாகுதல், ரெக்கன்சைல் ஆகிற விஷயம் முழுக்க முழுக்க தேவன் பக்கம் இருக்கக்கூடிய தயவு. நான் செய்யற எந்த காரியமும் கிடையாது. ஷேவ் பண்ணிட்டேன், தயவு ஷேவ் பண்ணிட்டேன் அதனால நல்லவனா மாறிட்டேன், அப்படிலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நகையை கழட்டிட்டேன் நான் நல்லவனா மாறிட்டேன், அப்படி கிடையாது. பூ வைக்கிறது இல்லை நான் நல்லவனா மாறிட்டேன், அப்படி கிடையாது. ஒயிட் ட்ரெஸ் போட்டேன் நான் நல்லவனா மாறிட்டேன், கிடையவே கிடையாது. இத்தனை வருஷமா நான் ஒயிட் ட்ரெஸ் தான் பாஸ்டர் போடுறேன், இல்லை. நான் செய்யற எந்த காரியமும் தேவனுடைய தயவை என்ன கிட்ட கொண்டு வர முடியாது. முழுக்க முழுக்க அது அவருடைய நற்குணம், அது அவருடைய கேரக்டர், அது அவருடைய ஆட்ரிபியூட். புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பாஸ்டர் பண்றது? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. அப்ப என்னதான் பண்றது? நான் ஏதை ஜபம் பண்றதை பத்தி சொல்றீங்க, காணிக்கை கொடுக்கறத பத்தி சொல்றீங்க, எல்லாமே சொல்றீங்க. அப்ப நான் எதுவுமே பண்ண வேண்டாமானா? இல்லை. ஜெபம், காணிக்கை கொடுக்கிறது, கர்த்தரிடத்துல உபவாசம் இருக்கிறது எல்லாம் உங்களுடைய என்னுடைய கிராட்டிடியூட், நன்றி பலிகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு செய்ததுக்கு என்னால முடிஞ்ச ஒரு விஷயம். இது ஈக்குவல் ஆகுமானா? ஈக்குவல் ஆகாது. 10 ரூபாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அந்த 1 ரூபாயை திரும்ப தேவ சமூகத்துக்கு கொண்டு வரது என்ன விஷயம் தெரியுமா? அந்த 10ல் 1 தசமபாகம் அப்படிங்கிறது என்ன விஷயம் தெரியுமா? இந்த 10 ரூபாயும் ஆண்டவர் கொடுத்தாருங்கிறத ஆட்ரிபியூட் பண்றோம். ஹல்லேலூயா. உங்களால தாங்க அந்த காசு கிடைச்சது, இந்தாங்க உங்களுக்கு உண்டான காணிக்கை. அது கொடுக்கறது அதுதான் அடையாளம். 10 நாள் உபவாசம் இருக்கிறது என்ன அடையாளம் தெரியுமா? எனக்கு சாப்பாட்டை விட, இந்த உலக பிரகாரமான மற்ற காரியங்களை விட கர்த்தர் எனக்கு முக்கியம், ஆண்டவர் எனக்கு முக்கியம், அவரோடு பேசுறது எனக்கு முக்கியம், அவரோடு இடைபடுறது முக்கியம் அப்படின்னு என் மனசுக்குள்ள இருந்து ஒரு கிராட்டிடியூட், ஒரு நன்றி பலி பிறக்குது பார்த்தீங்களா? அதுதான் அதுக்குண்டான அடையாளம். மற்றபடி என்னை ஏற்றுக்கொண்டது அவருடைய தயவு, என் பாவத்தை மன்னித்தது அவருடைய தயவு,
என்னோட ஒப்புரவாகுனது அவருடைய தயவு, என்னோடு பேசுவது அவருடைய தயவு, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது அவருடைய தயவு, என்னை வழி நடத்துவது அவருடைய தயவு, எனக்கு கொடுக்கக்கூடிய மேன்மை அவருடைய தயவு, எல்லாம் அவருடைய தயவு. அடுத்த ஒரு விஷயம், கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பை குறித்து இன்னைக்கு பேசணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய தயவின் அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? என்னுடைய ஷேம், என்னுடைய அவமானம் என்ன பண்ணுகிறது? மூடப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன பண்ணப்படுகிறதுங்க? என்னுடைய ஷேம், என்னுடைய அவமானம் மூடப்படுது. ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அவமானம் அப்படின்னு சொன்னா என்ன? எக்ஸாக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அவமானம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கேவலமா என்ன பண்றது? பேசுறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வேற. கரெக்ட். எதனால நம்மளை கேவலமா பேசுறாங்க? தப்பு செஞ்சதுனால என்ன பண்றாங்க? கேவலமா பேசுறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனுக்கு அவமானமும் இந்த கேவலமான பேச்சும் என்ன வருது அப்படின்னா, நான் செய்த தவறு அப்பட்டமாக வெளிப்படும் போது தான் இதெல்லாம் என்ன பண்ணும்? நடக்கும். நான் மறைமுகமா ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்னை யாரும் கேவலமா பேச மாட்டாங்க, அவமானம் பேசுவாங்க. ஆனா ஒரு நாள் என்ன பண்ணும்? அது வெளிப்படும் போது தான் அந்த அவமானம் பேசுறது, கேவலமா பேசுறது. இப்ப என்னுடைய அவமானம் கவர் பண்ணப்படுது, மூடப்படுது. தேவனுடைய தயவினால, தேவனுடைய கிருபையினால அது என்னால மூடப்படுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பரலோகம் போய் நிற்கும் போது என்னை அவமானப்படுத்துவதற்கு, கேவலமாய் பேசுவதற்கு அங்க ஒரு கூட்டம் நிற்கும். அல்லேலூயா. அது யாருங்க? யார் நிற்பாங்க? பிசாசு. பிசாசு அங்க நிற்பான். அவன் வேலை என்ன அப்படிமா, நீ ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு நீ பரலோகத்தில் போய் நியாய தீர்ப்பு, அந்த அம்மா நீங்க அந்த கெட்ட வார்த்தை பேசு, கெட்ட வார்த்தை பேசுறவங்களை எப்படி நீங்க உள்ள அனுப்பலாம்? பரலோகத்துக்குள்ள விபச்சாரம் பண்ணார் இவர், மனைவிக்கு துரோகம் பண்ணார் இவர், நீங்க எப்படி உள்ள அனுப்பலாம்? இவர் கணவருக்கு இந்த அம்மா துரோகம் பண்ணிச்சு, எப்படி உங்களை உள்ள அனுப்பலாம்? இவங்க தாய் தகப்பனுக்கு இந்த அம்மா இந்த குழந்தைங்க துரோகம் பண்ணிச்சு, எப்படி நீங்க உள்ள அனுப்பலாம்? இதெல்லாம் நீங்க எப்படி உள்ள அனுப்பலாம்? கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லி பிசாசு அங்க என்ன பண்ணுவான்? பாயிண்ட் அவுட் பண்ணுவான். அப்படிப்பட்ட பாயிண்ட் அவுட் இல்லாத பிறகு, என்னைக்கு நாம் தேவனுக்குள்ள வந்து தேவ ரத்தத்தை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவினுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டோமோ, அப்பொழுதே தேவனுடைய தயவு என்ன பண்ணிருச்சு தெரியுமா? இதுவரை நாம் செய்த பாவங்களை எல்லாம் கவர் பண்ணிருச்சு. கவர் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணிருச்சு? அந்த பாவமே வெளியே தெரியாதபடி மூடிருச்சு. இப்ப பரலோகத்துல போய் நாம நிற்கும் போது பிசாசு உங்களை என்னையும் பார்த்துட்டு பேந்த முழிப்பான். என்ன பண்ணுவா? என்னப்பா பராது ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா இவங்களை பத்தி? அப்படி இவங்களை பத்தி ஒன்றும் இல்லையே, இது நம்ம 1008 தப்பு பண்ணியிருப்போம். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு அவர் ரத்தத்தை சொந்தமாக்கி கொண்டு தேவ பிள்ளையாக வழிநடத்துதல் பிரகாரம், சத்தியத்தின் பிரகாரம், பரிசுத்த ஆவியானவர் பிரகாரம் உலகத்துல வாழ்ந்து நம்ம பரலோகத்துல போய் நிற்கும் போது பிசாசு நம்ம கிட்ட என்ன பண்ண முடியாது? எதை கண்டுபிடிக்க முடியாது? எதை கண்டுபிடிக்க முடியாது? குறைய, தப்ப கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் தப்ப கண்டுபிடிக்க முடியாத போது என்ன அங்க நடக்கும்? அவன் என்ன பண்ண முடியாது? நம்மள சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது? குற்றம் சுமத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது, கேலி பேச்சு பேச முடியாது. இதெல்லாம் தேவனுடைய தயவு. அவர் ரத்தம் சிந்தினது, என் பாவத்தை மன்னித்தது எல்லாம் தேவ தயவு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேவி போசேத்தை குறித்து நம்ம கடந்த நாட்களை தியானிச்சோம். சவுலுடைய ஒரு கேட்டகரியில் இருந்தான் ஒரு மேவி போசேத். அப்ப தாவீது ராஜாவா வந்த உடனே இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா, சவுலுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா, சவுல் கேர் பண்ணால் யாராவது இருக்கும்போது இல்லை, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தான், அவனால இயலாமையில் இருந்தான், மேவி போசேத்தின் அவனுடைய பேர் அப்படின்னு சொன்னா அவனை கூட்டிட்டு வாங்க. அவனை கூட்டிட்டு வந்து, சவுலுக்கு எதிரி, சவுல் தாவீதுக்கு மிகப்பெரிய எதிரி, எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடினவன். ஆனா அந்த கோபத்தையும் அந்த வெறுப்பையும் மேவி போசேத் மேல காட்டாதபடி கூட்டிட்டு வாங்க. அவனுக்கு நான் ஏதாவது செய்யணும், என் பந்தியில உட்கார வச்சு என் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு அவனுக்கு கொடுத்து, என் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரெஸ் அவனுக்கு கொடுத்து, நான் அவனுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த மேவி போசேத்துக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். இதுதான் தாவீதினுடைய தயவு. அல்லேலூயா. அது ஒரு பிரதிபலிப்பு, ஆண்டவருடைய தயவுக்கு உண்டான ஒரு பிரதிபலிப்பு. பாவத்தை முழுவதுமாக அவர் கவர் பண்ணிட்டார். நீங்க திரும்ப திரும்ப பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த கவர் பண்ணதை திரும்ப திரும்ப திறந்து காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க.
ஒரு தடவை வரோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், ஆண்டவரே இந்த பாவத்தில் குடிப்பழக்கத்துலேருந்து என்ன மன்னிங்க ஆண்டவரே, இன்னும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறோம், உங்கள் பாவத்தை மூடிடுறாரு. அதோட விட்டுட்டு ஒழுக்கமாக இருந்துட்டோம், அதோட விட்டுட்டு தேவ சத்தியத்தின் பிரகாரம் இருந்ததுன்னா அடுத்த நேரம் அடுத்த நிமிஷம் பரலோகம் நமக்கு ஆண்டவர் திடீர்னு 2ஆம் வருகை வந்துருச்சுன்னா போய் முன்னாடி நிற்போம். அப்போ ஆண்டவர் கேட்பார், இல்லைப்பா இவர் மேலே ஒரு பாவமும் இல்லை, ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு. பிசாசு பார்ப்பான், எல்லா காரியங்களும் நாம் போன வாரம் குடிச்சது, போன மாதம் குடிச்சது எல்லாம் மூடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கவர் பண்ணப்படுது அப்படின்னா என்ன பண்ணுது? ஹைடு, மூடப்படுதல், தெரியாது. இல்லை இல்லை இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை போங்க. ஆனால் போன வாரம் குடிச்சு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அடுத்த நாள் குடிச்சு, மறுபடியும் அடுத்த நாள் குடிச்சு, அடுத்த நாள் குடிச்சு, ஆண்டவரோட வடுக்கு வந்துருச்சு, அவன் பரலோகத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா இவன் மேலே? ஆண்டவரே இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி பாரில் தான் இருந்தார், இவர் குடிச்சிட்டு தான் வந்தார், சிகரெட் பிடிச்சார். நீங்கள் எடுத்துக்கொள்கிற 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவியை கெட்ட வார்த்தையில் திட்டினார். அவங்க வீட்டுக்காரரை கெட்ட வார்த்தையில் இந்த அம்மா திட்டுச்சு, திருடுனாங்க, ஏமாத்துனாங்க. ஆமாம் எவிடன்ஸோடு இருக்குது. ஆமாம் சரி, கவர் பண்ண முடியல, தேவ தயவு கவர் பண்ண முடியாது, பாவம் கவர் பண்ண முடியாது, பிசாசுக்கு விசிபிளாக தெரிஞ்சிடும். அப்படி பிசாசு கேட்கும்போது தேவன் நீதி உள்ளவர். 20 வருஷம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர், போன வாரம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காகலாம் என்ன நரகத்துக்கு அனுப்புனீங்கன்னா என்ன? ஒரு நிமிஷம் தப்பு பண்ணேன், அதுக்காகவா என்ன நரகத்துக்கு அனுப்புறீங்க? அனுப்பிடுவார் ஆண்டவர். ஏன்னா அங்கே ஒருத்தன் குறை சொல்வதற்கும் அவமானப்படுத்துவதும் பேசுவதற்கும் ஒருத்தர் தயாரா நிற்கிறான். தேவ தயவு, ரட்சிப்பினுடைய பெனிஃபிட்டுங்க. அதெல்லாம் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கு, எழுதி வச்சிருப்பீங்க, வீட்டில் போய் மறுபடியும் தியானிச்சு பாருங்க. எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.